மச்சான் ரொம்ப டயர்டா இருக்குடா. செம்ம கால்வலி. மணியை பாடுறா, 8 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றது, இப்போதான் வந்திருக்கோம். டீ போட்டு கொடுக்கறது கூட ஆளே இல்லடா. நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். சரி வாடா போய் படுப்போம். சரிடா. டயர்டா இருக்குடா, நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ போய் படுத்துருவோம். டேய், செமஸ்டர் எக்ஸாம்க்கு இன்னும் 1 வாரம் தான்டா இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. பாஸ் ஆயிடுவோமாடா? ஸ்டேட் மார்க்காடா வாங்க போகிறோம். பாஸ் ஆனால் போதும். மச்சான், கதவை தட்டுற சத்தம் கேட்குதுல்ல? ஏதாவது கீழே விழுந்துருக்குண்டா. ஏய் மச்சான், நீ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? எதுவும் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குடா. அதான் நான் தான் சொன்னேன்ல, இவ்வளோ பெரிய வீடை கம்மி வாடகை கொடுக்குறாங்கன்னா இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? அவ்வளோதான்டா, வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். நம்ம தான் எந்த பொருளுமே வாங்கி போடலையே. நம்ம வீட்டை காலி மட்டும் போயிட்டே இருப்போம். அப்போ அட்வான்ஸு அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்டா. அட்வான்ஸ்லாம் முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணுறோம்டா. ஏய் மச்சான், நம்ம 2 பேர் மட்டும் இல்லடா இந்த வீட்டில் இருக்கோம். ரூம் கதவு யாரா தட்டுறா? ஹால் கதவை நான் தான்டா போட்டுட்டு வந்தேன். ரூம் வரைக்கும் யாரா வந்துருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாடா, இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். சரி வாடா, ஓடிடுவோம். என்னடா வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இங்க வந்தோம்? லைட் பிளிங்காதுடா.